லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பெயர்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பெயர்களையும் சொல்லி மிரட்டுவதாகவும் சம்பந்தப்பட்ட பெண் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்க நம்பிக்கை வர மாதிரி என்ன சொன்னாங்க, ஜிபேல கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்பதான் எங்க மேல ரொம்ப நம்பி எனக்கு என்கிட்ட தான் ஜிபே இருக்கிறதுனால என் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கஷ்டப்படுற லேடிஸ்க்குலாம் வாங்கி தரேன், எனக்கு வந்து கேன்சரு, டிஃபென்ஸ் லாயர் எனக்கு கேன்சர் இருக்கிறதுனால எல்லா ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், சாவறதுக்குள்ள கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜி பேச வச்சாங்க. நான் நம்பிக்கை படலன்னு ஃபோன் பேச வச்சாங்க. அவங்க அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கும் வரேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு ஏற்றுன்னு வரேன், எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னது ஒண்ணுமே பண்ணல. எங்களுக்கு இந்த பிளாக் தான் புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. அது சொன்ன இதெல்லாம் இன்னும் டைப் பண்ண மாதிரி இருக்குது மேம். இல்ல எனக்கு ஜட்ஜ் அம்மா தான் அனுப்பிச்சாங்க, ஜட்ஜி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஜூன் மாசத்துல இருந்து அவங்க மேல நம்பிக்கை போச்சு. சரி காசை கொடுத்துருங்கன்னா இல்லாத பொய் எல்லாம் ஒண்ணு சொல்லி எங்களை இந்த அளவுக்கு இட்டு வந்துட்டாங்க சார். எனக்கு என்னன்னா இந்த கஷ்டப்படுற பசங்க சார் எல்லாமே. நான் வீட்டுல சும்மா இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. சரி கஷ்டப்படுற பசங்க, நான் உடம்பு சரியில்லை அவங்க நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லிதான் சார் இந்த பசங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க.